மாறன் சீரியலில் நாளான்னிக்கான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். வீராவை வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு மாறன் வந்து மாப்பிள்ளை முன்னாடி கேட்குறாங்க. மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகுறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் கண்மணி வந்து மாறனை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக அடுத்து என்ன புடவை செலக்ட் பண்ணுறது தானே அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம், நிச்சயதார்த்த புடவையை வந்து இந்த கடையிலேயே நல்லா தெரிஞ்ச வந்து மாறன் தான், மாறனே வந்து புடவை வந்து சேல்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னோன்னே கண்மணி வந்து பார்க்குறாங்க. என்ன இப்போ இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. மாறன் வந்து வீராவை பார்க்குறாங்க. வீரா வந்து தடுமாறுறாங்க. இவன் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு சொன்னோன்னே மாப்பிள்ளை அவர் ஏதோ தயங்குறாரு, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாப்புல டீசெண்டாக. அந்த இடத்துல வந்து மாறன் வந்து பரவாயில்ல நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டு சந்தோஷமாக வந்து புடவையை வந்து எல்லோரும் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் காட்டுறாங்க. அதை பார்த்து கண்மணி வந்து சந்தோஷப்படுறாங்க. காட்டுறு மனசில் எவ்வளோ வலி இருக்குங்கிறத இப்போ புரியுதா? நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வந்து எனக்கு கிடைக்காம பண்ணல, உன்னை தினம் இந்த மாதிரி தாண்டா அழ வைப்பேன் அப்படின்னு பேசுகிறாங்க. வீரா வந்து ஒரு புடவை எடுத்து காட்டுறாங்க. அதை வந்து மாப்பிள்ளை சூப்பராக இருக்குன்னு, சேச்சா இந்த புடவை நல்லாவே இருக்காது உங்களுக்கு, இதை விட பெட்டர் புடவை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புடவை எடுத்து விரித்து காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாகவே கைத்தறியில் பண்ணது, வீராக்கு அம்சமாக இருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. மேலே வந்து தோளில் வச்சுட்டு புடவையை பார்த்தோன்னே, என்ன சார் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அட்டகாசமாக இருக்குது, என்ன வீரா என் செலெக்ஷன் எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா அப்படின்னு டக்குன்னு கேட்டுட்டாப்புல எல்லோரும் முன்னாடியும். அதை பார்த்தோன்னா வீராவுக்கு பதில் சொல்ல முடியாமல் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. உடனே வந்து கண்மணி வந்து என்ன கேட்டீங்க அப்படின்னப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிடிச்சிருக்கா புடவை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து மாறன் வந்து வீராவோட மனசில் வந்து அதிகமாக இடம் பிடிச்சிக்கிட்டே போகிறாங்க. வள்ளியும் வந்து கரெக்டான சமயத்தில் வந்து வீராவுக்கு வந்து அந்த காதல் வர்றதுக்கான ஒவ்வொரு விஷயமா காய் நவுத்திக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக வந்து கல்யாணம் வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு மாறனை கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்.